ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் நூப் டூ ப்ரோ சீரிஸ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 3 பார்ட் போட்டிருக்கோம். செக் பண்ணாதவங்க நம்ம சேனலாக இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ நம்ம பார்ட் 4 தான் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ வரைக்கும் நம்ம மெரைன் ஃபோர்டு வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ மெரைன் ஃபோர்ட்லேருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ நம்ம லெவலில் வந்து 1 2 3 அதுலேருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட பிளேட் ஃப்ரூட் இருக்குது. நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட் லைட் ஃப்ரூட் தான் வாங்குவோம்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம மணி சேவ் பண்ணணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்பின் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸ்பின்னில் வந்து நமக்கு லக்குனா தான் கிடைக்கும். லக்கை டெஸ்ட் பண்ணுறன்ற பேரில் ஸ்பின் பண்ணி காசை வேஸ்ட் பண்ண வேணாம். அதான் என்னோடய கருத்து. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சீஃப் பெட்டி ஆஃபீஸர் தான் அந்த கொஸ்டின் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கொஸ்டின் அக்செப்ட் பண்ணிடலாம். ஓகே, கொஸ்டின் அக்செப்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அங்கங்கே சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகிடுச்சு ஒரு மிஸ்டேக்கால். அதனால் இதில் சவுண்ட் மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ராக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ரின் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒயிட் சட்மிரல் தான் அடிக்க போகிறோம். ஒயிட் சட்மிரல் அடித்தா நமக்கு ஒயிட் பீரோட கோட் கிடைக்கலாம். அந்த கோட்காக தான் ஒயிட் சட்மிரல் முக்கியமாக அடிக்கணும். சரி வாங்க, இப்போ நம்ம போய் அடிச்சிடலாம். எப்படி அடிக்க போகிறோன்னு பார்த்துடலாம் நம்ம போய். ஓகே, இப்போ நான் உள்ளே போய்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒயிட் சட்மிரலை. இந்த ஒயிட் சட்மிரல் வந்து கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். அப்படி 4 தான் செத்து போவோம். அது கரெக்டாக 2 செகண்டு நான் ஒரு அடி அடித்தேன், நான் செத்துட்டேன். திருப்பி ஒரு 2 அடி தான் அடிச்சிருப்போம் மொத்தத்துக்கே. இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் பண்ணியிருப்பேன். அந்த ஃபைட் கொஞ்சம் லென்த்தாக போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை இப்போதைக்கு நான் செத்துட்டேன். அவன் வேறு இந்த வெளியே வந்து விழுந்துட்டான். லாங் ரேஞ்சில் தான் அவன் 3 ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாலும் செத்துகிட்டே தான் இருப்போம். அப்புறம் நான் விளையாட ஒரு புத்தா பிளேயர் வந்து அடித்து கொண்டுட்டார். ஆனால் நம்ம தான் முக்கால்வாசி குறைச்சிருந்தோம். அதனால் நமக்கு கிடச்சிருச்சு. அந்த புத்தா பிளேயர் வந்து ஒரு அவேக்கான C2 பிளேயர்னு நினைக்கிறேன். அதனால் ஒரே நம்மளே முடிச்சிட்டாரு. அப்புறம் வயசுலேருந்து முடிச்சிட்டாரு. நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வின் பண்ண தான் வந்திருப்போம். ஆனால் நம்மளே அழிச்சிட்டாரு. சரி, அதை நம்ம கண்டுக்க வேணாம். இப்போ நம்ம இந்த ஃப்ளைட்டை அன்லாக் பண்ணியாச்சு பிளேடில். இப்போ பிளேடில் இருக்க எல்லா அட்டாக்ஸையும் அன்லாக் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளைட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, ஆனால் நல்லாயிருக்கு. ஏதோ ஹெலிகாப்டரில் போகிற மாதிரி இருக்குது. இது நமக்கு அட்டாக் பண்ணி யூஸ் ஆகாது, சும்மா ட்ராவலுக்கு மட்டும்தான். நம்ம போட் வாங்குகிற செலவு இன்னும் மிச்சம். நம்ம சீக்கிரமாக 6,05,000 சேர்த்தாகணும். அதை சேர்த்து வச்சுட்டு நம்ம வாங்கணும். ஓகே, திருப்பி நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். திருப்பி நம்ம க்ரீன் பண்ணி லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு லெவல் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும் நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு. இப்போ அடிச்சு முடிச்சாச்சு. லெவல் வந்து ஏற்கனவே வந்துருச்சு. கோட் கிடைக்கிறதுலாம் திருப்பி அப்படியே நமக்கு அந்த கோட் கிடைக்கல. நமக்கு அந்த கோட்டில் லக் இல்லை. ஓகே, அப்புறம் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இருக்க ஸ்டார்ட் பண்ணிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் போட்டுடலாம். 20 பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 99 ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. 20 போடுவோம் எல்லாத்துக்கும். லாக் ஷூட்ஸுக்கு 251 போட்டாச்சு. மேலைக்கு 2 டைம், அப்புறம் டிஃபென்ஸுக்கு 1 டைம் போட்டாச்சு. ஓகே, இது போதும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எந்த ஐலாண்ட்னா ஸ்கைபியா. ஓகே, இப்போ நான் காம்பஸை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்கைபியாவுக்கு போயிடலாம். நம்ம அதை பிளேட் ஃப்ளைட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வேகமாக போனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இதுவே 5 நிமிஷம் ஆச்சு நான் பறந்து போகிறதுக்கு. இதில் நான் ஆகாத வேலையை ஒன்றா தண்ணிக்குள்ளே பறந்த எப்படி இருக்கும் டெஸ்ட் பண்ணுறேன்னு பேர் இங்கே வந்து செத்து போயிட்டேன். திருப்பி அங்கே ஸ்பான் ஆகிட்டு திருப்பி நான் பறந்து வந்திருக்கேன். ஓகே, இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம திருப்பி மேலே ஏறலாம். மேலே ஏறதுக்காக கொஞ்சம் டைம் ஆகும். மேலே பறந்தே போயிடலாம்னு நினைக்கிறேன். முதல்ல எந்த வழியாக போகிறது? ஓகே, பிரிட்ஜ் மேலே ஏறி போகலாம். பிரிட்ஜ் மேலே ஏறி பறந்து போயிடுவோம். அதே இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி தான் சுற்றி போயிட்டுருக்கோம். நம்ம குதிச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம டேரெக்டாக பறந்தே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளைட்டை யூஸ் பண்ணி பறந்தே போயிடலாம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஏரியா. இங்கே வந்து ஒரு சீக்ரெட் NPC இருக்கும். அந்த NPC வந்து அவங்க எனல் யூஸ் பண்ணுற அந்த பின்னாடி ட்ரம்ஸ் மேலே செட் பண்ண அதை தான் கொடுப்பான். அது 1 மில்லியன் 5 மில்லியனுக்கு ஒர்த்தான்னு எனக்கு தெரியல, நான் வாங்கினதில்லை. ஓகே, இப்போ குஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிடலாம். ஸ்கை பேண்டிட்ஸ் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு குஸ்ட்டு. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குஸ்ட்டை பண்ண போயிடலாம். அதுக்கு நீங்கள் ஸ்வாட் டீலர் இருப்பான். இவன் வந்து ஒரு டூவல் ஹெட் கட் பிளேடும் பிசன்டோ ஒயிட் பீரோட வெப்பனையும் வைப்பான். ஒயிட் பீரோட வெப்பன் வந்து 1 மில்லியன், அந்த பிசன்டோ வந்து 5 lakhs. அது வாங்கினா நம்ம இஷ்டம் தான். என்ன கேட்டால் நான் வாங்க மாட்டேன். ஓகே, இப்போ திருப்பி வின் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே, நம்ம லெவலுக்கு 174 போயிடுச்சு. டார்க் மாஸ்டர் செகண்ட் குஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த குஸ்ட்டை முடிச்சிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரிசனுக்கு தான் போகணும். ப்ரிசனில் தான் C1ஓட ஸ்டோரி என்னோட முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் அங்கே போகையில் சொல்கிறேன்.
திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாச்சு. டார்க் மாஸ்டர் ஃபுல்லாக அடிச்சு நம்ம 190 போயிட்டோம்னா நம்ம ப்ரிசனுக்கு போயிடலாம். நான் ஒரு ஓகே நம்ம ப்ரிசன் கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ரிசனுக்கு தான் போகிறோம். ப்ரிசனில் தான் நம்ம C1ஓட ஸ்டோரியே அடங்கியிருக்கு. அதில் தான் நம்ம C2க்கு போகிற ஸ்டோரிக்கு கண்டினியூ ஆகும். ஓகே இப்போ நம்ம போயிடலாம். ஓகே அந்த ஸ்டோரி என்னென்னா இந்த C2க்கு போனவங்களுக்கு தெரியும். என்னென்னா C1ல் ஸ்வான் இருப்பான். அதாவது நம்ம டான் கியூபர்ட்டி டோ ஃப்ளெமிங்கோ ஒன் பீஸில் அந்த டான் வந்து இங்கே ஸ்வானன் கொடுத்துருப்பாங்க. டோ ஃப்ளெமிங்கோ தான் அதோ உள்ளே இருக்கான் பாருங்கள். அவன் வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு C2க்கு போயிடுவான். அவனை பிடிக்கிறதுக்காக நம்ம C2 போவோம். அதுக்கு தான் C1 C2ஓட கதையே. இதில் நம்ம அவக்கிஜி அப்புறம் அவக்கிஜிலாம் பார்ப்போம். இந்த ஸ்டோரிக்கு நடுவில் வருவார். அவருக்குள்ள சண்டை வேறு போடணும். ஓகே இப்போ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ரிசனை கம்ப்ளீட் பண்ணுறத பார்ட் 5ல் பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய பார்ட்டில் பார்ப்போம். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட்ஸை இப்போ நம்ம ஏற்ற ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஓகே இப்போ எல்லா ஸ்டார்ட் பாயிண்ட்ஸும் போட்டாச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இதுலேயும் நம்ம எந்த அப்கிரேடும் இல்லை. ஏன்னா அதே ஸ்வாடு 2 ஸ்வாட் வாங்கியிருந்தோமோ அதே இருக்குது. ஃப்ரூட் எதுவும் கிடைக்கல, அசசரிஸ் எதுவுமே கிடைக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சு பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.